ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். டியூ டு கொஞ்சம் குளோபல் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இருக்கவே நம்ம மார்க்கெட்டும் ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் அங்கேருந்தே ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான காரணங்கள் ஃப்ரைடேவே நிலவன விஷயங்கள் தான். இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரீ ஸ்டாக் இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சேம் சைடு வந்து யூஎஸ் சைடாக இருக்கட்டும் அண்ட் எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்ஸு கிராஷ் ஆன விஷயம் மார்க்கெட்டை கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுருந்தது அப்படின்றதான் சொல்லணும். ஸோ ஃப்ரைடே ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிவோட் கூட நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த 24,000 சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் பாயிண்ட்கிட்டே மார்க்கெட் ரவுண்ட் நம்பர்கிட்டயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ ஸ்ட்ராடல் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்றது தான். 282 பாயிண்ட் வச்சுருக்கு. சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் 1392 வச்சுருக்கு. வர வாரத்தில் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து லீவு நமக்கு. ஸோ அதனால் மண்டே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் வந்து போட ரெடியாக இருக்குது அப்படின்றது தான். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்டேட்டட் நியூஸ் வந்திருக்கு. இன்றைக்கி பாகிஸ்தானில் அண்டு நேற்று இன்றைக்கி 2 நாளும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பீ ஸ்டாக் நடந்துகிட்ருக்கு. இந்த பீ ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கை கூடலை அப்படின்ற மாதிரி யூஎஸ் டெலிகேஷன் ஓகேங்களா. ஸோ அவர் தலைமையில் வந்த ஜேடி வேன்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எட்டப்படலை அப்படின்றது தான். இவங்க அந்த நியூக்ளியரை பற்றி கண்டிப்பாக ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. பட் அவங்க வந்து அதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நியூஸாக வாசித்தேன். அதுதான் காரணம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பீ ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கை கூடலை அப்படின்றது தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். ப்ராபபிளி அகெயின் வந்து அட்டாக் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் அந்த சீஸ் ஃபயரை அவாய்ட் பண்ணி பண்ணுவாங்களா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். ஸோ 14th அன்றைக்கி லீவு. அதனால் மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம். ப்ரீமியம் அட்ஜஸ்ட் பண்ணோம். தென் வந்து வால்டிலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணோம். பெரிய அளவு வால்டிலிட்டி நம்ம தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் இதோடைய விஷயம். தென் ஃப்ரைடே எண்ட் ஆஃப் இஓடியில் 79 ஸ்டாக்கு லாங் சைடு இருந்திருக்கு. 8 ஸ்டாக்கு லாங் அண்ட் வெண்டிங்கும், 15 ஸ்டாக்கு புதுசாக ஷார்ட் போயிருக்கு, 114 ஸ்டாக்கு ஷார்ட் கவரிங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து ஹைலைட் பண்ணணும். டெஸ்பைட் வீக்கெண்டு நியூஸ் இருக்குது. சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் முடியுது, இவ்வளோ ஷார்ட் கவரிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், மார்க்கெட்டில் பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரிங், குறிப்பாக வந்து லார்ஜ் கேப்பில் பெரிய அளவு ஷார்ட் கவர் வந்து இருந்திருக்கு அப்படின்றது தான் சொல்லணுங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடிக்கு மேலே பாசிட்டிவாக இருந்திருக்கு. அதுக்கு முன்னால் ஒரு 5000 கோடி இருந்திருக்கு. அப்படின்னும்போது ஆல்மோஸ்ட் போன மாதம் எப்படி நம்ம 20,000 கோடி ஷார்ட் இருக்குது அப்படின்னமோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 கோடி அதில் வந்து வெளியே வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ போட்டதை தான் எடுக்கிறாங்க, பெருசாக வந்து இன்னும் புஷ் பண்ணல. மேபி அதில் ஒரு சில கோடிகள், ஒரு சில 1000 கோடிகளில் கண்டிப்பாக வந்து லாங் இருந்திருக்கும், அது இல்லைன்னு சொல்ல. பட் ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டு வராங்க அப்படின்றது தெளிவாக நிறைய விஷயம் வந்து எவிடெண்ட்டாக தெரியுது ஓகேங்களா. ஸோ அதுக்கு இந்த ஒரு ஷார்ட் கவரிங் கவுண்ட்லாம் இவ்வளோலாம் வராது, ஒரு 20க்கு மேலே தாண்டாது. லாங் அண்ட் வைண்டிங்கும் ஷார்ட் கவரும் இவ்வளோலாம் அதிகமாக வராது. பட் இவ்வளோ வருது அப்படின்னா மார்க்கெட்டில் பொசிஷனை திருப்புறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். தென் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் நாளைக்கு எக்ஸ்பைரி 24:50 அர்த்த மணி வச்சுருக்குங்க. மேலே கீழே ஒரு 300 பாயிண்ட்டுக்கான கேமை தாராளமாக எதிர்பார்க்கலாம். கூட இப்போ வந்த இந்த நியூஸு மேபி மார்க்கெட்டில் க்ரூட் ப்ரைஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் வால்டிலிட்டி இருக்கும். கிரிப்டோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு 3.4% இது வரைக்கும் விழுந்திருக்கு. இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 73,400-500 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ 71,500 கிட்ட வந்திருக்கு. 3% டவுன் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இது வந்து மேபி இன்ஸ்டண்ட்டாக தெரிகிறது ஓகேங்களா. அந்த பக்கம் நியூஸ் வரும்போது இன்ஸ்டண்ட்டாக மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றது இந்த கிரிப்டோ வந்து சொல்லி விட்டுரும் ஓகேங்களா. அதனால் இதை நம்ம பார்க்கலாம். கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சவுதி மார்க்கெட் ஒரு நம்ம டைம் 12:30 1:30 இந்த டைமுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. ஏன்னா இந்த ஒரு அப்டேட்டு அவங்களுக்கும் ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கும் மிடில் ஈஸ்டில் அப்படின்றதுனால அங்கேயும் வந்து ஒரு சரிவோ இல்லைனா ஒரு பெரிய ஒரு வால்டிலிட்டியோ அங்கே வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் வாட்ச் பண்ணாலும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். தென் வந்து ஸ்ட்ராடலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஸ்ட்ராடல் ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரைடே ஓப்பன் ஆனது 317 ரூபாய்க்கு. அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக கம்மியாகிட்டு ஒரு 282 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குங்க. ஸோ இந்த ஒரு வால்டிலிட்டியை வச்சு நாளையோட கேமை வந்து தாராளமாக வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க அதாவது பிசிஆர் சொல்லப்படுற இவங்க பொசிஷன் வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். டே ஓப்பன் ஆகும்போது லோவர் பிசிஆர், பட் என்ஸ் வித் ஹையர் பிசிஆர்னு சொல்லும்போது ஸ்ட்ராங்காக பொசிஷன் வச்சுருக்காங்க. அகெயின் ஐம் ரீட்ரீட்டிங் திஸ். ஸோ ஷார்ட் கவரிங் ஹெவியாக இருந்திருக்கு அப்படின்னா பொசிஷனை எந்த அளவு ஷார்ட் கவர் பண்ணியிருப்பாங்க. 2 நாள் வீக்கெண்ட் ஹாலிடே,
நியூஸ் இருக்குது. அதையும் பொருட்படுத்தாமல் மார்க்கெட்டில் இவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கூட பெரிய அளவு அலையல. ஓகேங்களா? ஈவன் ஃப்ரைடே ஈவினிங் நிறைய நியூஸஸ் யூஎஸ்க்கு வந்துட்டு இருந்தது. லைக் வந்து ஜிடிபியாக இருக்கட்டும் அண்ட் பிசி டேட்டாவாக இருக்கட்டும். இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம். பட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பொசிஷன் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு அப்படின்றது வந்து இந்த பிசிஆர் வந்து சொல்லுது. பட் இன்ட்ராடேல என்ன தான் அவன் கிரியேட் பண்ணாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவன் வந்து புட்டை ஹெவியாக செல் பண்ணியிருந்தாங்க. 7 கோடிக்கு புட்டை செல் பண்ணியிருந்தாங்க. பட் எண்ட் ஆஃப் ஈஓடியில் அது ஒரு 3 கோடிக்காக மாறிடுச்சு. ஸோ கால் கிட்டத்தட்ட 4 கோடியாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 30 லட்சமாக நெகட்டிவ் ஆகிடுச்சு. அப்போ 4 கோடியுமே காலி அப்படின்ற மாதிரி தான் இதோட அர்த்தம். அதாவது வீக்கெண்டில் ட்ரேட் அதாவது போர்ஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ண வேணாம் அப்படின்றவங்க வெளியே வந்திருக்காங்க. பட் ஓவரால் பிசிஆர் லோவர்லேருந்து ஹையராக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா பேக்டு பை நிறைய செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரில் இருந்திருக்கும் அப்படின்றது தான் அதோட மீனிங். வேறு எதுவும் இல்லை. ஓவராலாக 14.26 கோடி புட்டு செல் பண்ணி கையில் வச்சுருக்காங்க. 12.18 காலை செல் பண்ணி வச்சுருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் ஈஓடியில் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. கால் சைடு ப்ரீமியம்லாம் எகிருச்சு. ஸோ இந்த பீஸ்டாக் வந்து பாசிட்டிவாக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாங்களா அப்படின்றது தான் யோசிக்க தோணுச்சு. பட் எனக்கு தெரியல. இப்போ அந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக போயிருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சிடும். ஸோ கிரிப்டோ நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும். மேபி இதுக்கப்புறம் வர டைமிங்கில் கிரிப்டோட மொமெண்ட் ரொம்ப வந்து முக்கியம் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு 72 பாயிண்ட் நியராக வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு ஏஷியா மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் ஆகட்டும், க்ரூட் ப்ரைஸை அப்சர்வ் பண்ணணும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டை வந்து பதிவு பண்ணோம். அது மேபி நம்ம ட்ரேடிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். தென் எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே 275 பாயிண்ட் ஏறி இருக்குது. டெஸ்பைட் ஒரு 3400 கோடிக்கு க்ரீனில் இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொசிஷனை எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இந்த ஏப்ரல் மந்த்லேருந்து பெரிய செல்லிங் போகலை. பெரிய டெஸ்பைட் இன்ட்ராடேல இங்கிட்ட அங்கிட்ட கேப் அப் கேப் டவுன்ஸ் இருந்தாலும் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைட்ஸ் அவன் குவான்டிட்டியை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கோடிக்கு ரெக்கவர் பண்ணிட்டாங்க. நான் 22,000 கோடிக்கு ஷார்ட் இருந்திருக்கு. அப்போது இப்போ அதில் 10,000 கோடிக்கு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஆஃப் த குவான்டிட்டி வந்து ஆஃப் ஆஃப் த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்றதே ஒரு நல்ல விஷயமா இங்கே வந்து பார்க்கலாம். அதனால தான் மார்க்கெட் 22,500 போச்சு இல்லை, ஆல்மோஸ்ட் 1,500 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ 100 பாயிண்ட்டுக்கு 1000 கோடி அப்படின்னு கணக்கு எடுத்தால் கூட ஒரு 10,000 கோடிக்கு இது வரைக்குமே ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ ஒரு 1,300 1,400 பாயிண்ட் ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். எஸ்டன் நம்ம போகிற கண்ணன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம், இந்தியா விக்ஸ் ஒரு 7.7% இறங்கி மார்க்கெட்டில் வால்டிலிட்டியாக ட்ராப் பண்ணியிருக்கு. ப்ரீமியமில் பெரிய அளவு ட்ராப் பண்ணியிருக்கு. இது அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடரை ரிஸ்கில் கொண்டு போயிருக்கு அப்படின்றது தான். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹவு இந்த ஒரு வால்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியத்தை ட்ராப் பண்ணி நம்மளை எப்படி ரிஸ்கில் போடுது அப்படின்றது நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் கூட நான் வந்து டேக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நிஃப்டி ஸ்ட்ராடல் 282 பாயிண்ட்டு, சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் 1394 பாயிண்ட் வச்சுருக்குங்க. ஸோ இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி போடும். பட் வந்து ரொம்ப ப்ரீமியம் வந்து சுருங்கிடுச்சு. பட் நியூஸ் பார்க்கும்போது நியூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. க்ரூடெல்லாம் ஏறிச்சு அப்படின்னா 7-8% ஏறுது. பட் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? 7-8% நேற்று க்ரூடு ஏறியுமே நம்ம மார்க்கெட் பெருசாலாம் இறங்கலை. அப்படின்னும் போது நம்ம மார்க்கெட் கொஞ்சம் வந்து உஷாராக தான் இருக்குது. ஸோ ஷார்ட்ஸை வந்து கவர் பண்ணுறாங்க. மேபி வர வாரங்களில் வேறு ஏதாவது நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது எல்லா மார்க்கெட்டும் கொஞ்சம் மேலே ஏற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட் பிஹேவ் பண்ணுச்சு. பட் இன்றைக்கி வந்த இந்த நியூஸ், இந்த பீஸ்டாக் ஃபெயிலான நியூஸு மார்க்கெட் எப்படி எடுத்துக்க போகுது, எப்படி வந்து ஜீர்ணிக்க போகுது அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம பார்த்தா தான் தெரியும். ஸோ ஸ்கியூவை பொறுத்த வரைக்கும் சின்ஸ் வந்து நியூஸ் பரவிட்டு இருக்குது அப்படின்றதுனால வால்டிலிட்டியாக தான் நம்ம எதிர்பார்க்கலாம். டெக்னிக்கலாக லாஸ்ட் 2 நாளோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கங்க. அகைன் அந்த 24,000 மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்குது. சம்திங் ஏதோ இருக்குது, ரவுண்ட் நம்பரா இல்லை அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் பண்ணுதா, எல்லாமே வந்து பார்க்கணும். ஸோ லாஸ்ட் 2 நாளோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்ணிக்கோங்க. மேபி அது பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு சைட் போகலாம். கூட இந்த பிபி டைனமிக்கோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸாக தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது நிஃப்டி ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட் இறங்கி இருக்குது. ஸோ ஷார்ட் கவர் ஆப்வியஸாக. தென் இந்த ஃபியூச்சர் ரெசஸ் பாயிண்ட்டில் 30 பாயிண்ட் இறங்கியிருக்கு. பிசிஆர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் வெரி குட். ஸோ மார்க்கெட் ஷார்ட் கவர் வித்
புட் செல்லிங் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வியூவு நல்ல விஷயமா பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப மியூட்டடாக இருக்குது, ஷார்ட் கவராக இருந்திருக்கான், ப்ளஸ் லாங் கொஞ்சம் இருக்கலாம். மார்க்கெட் ஏறி இருக்குது, இந்த பாயிண்டில் சின்ன ஒரு தொய்வும் பிசிஆர் இன்க்ரீஸ் ஆனது ஒரு நல்ல விஷயமா இதில் பார்க்கலாம். மிட்கேப் நிஃப்டி 1.5% ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது, இது பியூர் லாங் இதில் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. 0.2 ஏறி இருக்குது, பிசிஆரும் ஏறி இருக்குது. ஸோ மிட்கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றது தான் சொல்லலாம். ஓகேங்களா, என்ன தான் மார்க்கெட் கொஞ்சம் ஜர்க் அடித்தாலும் இல்லை மார்க்கெட் கொஞ்சம் செல் ஆஃப் ஆனாலும் இந்த மிட்கேப் நிஃப்டி கொஞ்சம் வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு 4-5 நாளாக பார்க்குறேன். ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மிக்சடாக க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் மட்டும் க்ரீனில் இருந்திருக்கு, டவும் சரி S&P 500 சரி நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பி ஸ்டாக் ஃபைல்டான விஷயம் தான் ஒரு அப்டேட்டாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து கிரிப்டோவை பாருங்கள், ஒரு 12:30 மணிக்கு மேலே சவுதி மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றது தான். ஃப்ரைடே ஈவினிங் நம்ம டைம் ஒரு 6 மணிக்கு இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் டேட்டா வந்திருக்கு. 697 பில்லியன் USD கையிருப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 9 பில்லியன் USD இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா மார்க்கெட்டில் பார்க்கலாம் அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து அப்டேட் அந்த பி ஸ்டாக் ஃபெயில்டு தான். ஓகேங்களா, அது ஆல்ரெடி தெரியும். ஸோ அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்களா அப்படின்றது வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அகைன் க்ரூட் ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரி நாளைக்கு இருக்குங்க. ஸோ 14th அன்றைக்கி லீவு மார்க்கெட்டு. ஸோ அவங்க பொசிஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிற மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ ஷார்ட் கவரிங்ஸாக இருக்கட்டும், பிசிஆரை லோவர் பிசிஆரை ஸ்டார்ட் பண்ணி ஹையர் பிசிஆரை கொண்டு போனதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு கீழே போகாது அப்படின்ற மாதிரி பொசிஷன் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்றது தான் ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். இப்போ கிரிப்டோ ஃபால் ஆன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்த இந்த பி ஸ்டாக்கோட அப்டேட்டுக்காக இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டவுன் சைடில் தான் போகிற மாதிரி இருக்குது கிரிப்டோஸு. ஸோ அதையும் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ப்ரீத் இருக்குது அப்படின்றது கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ டோட்டலாக சம்மரி மார்க்கெட்டில் வால்டிலிட்டி இருக்கும் அப்படின்றது தாங்க. ஸோ ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10,000 கோடிக்கு இது வரைக்கும் இந்த மாதம் கான்ட்ராக்டில் 10,000 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தெளிவு மட்டும் தெரியுது. மார்க்கெட்டு ஏறி இருக்குது அப்படின்றதுனால ஸோ ஓகே, ஓவராலாக பொசிஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 24,000 ஓரளவு ஒரு மாதிரியான ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் ஃபேஸ் பண்ணுது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டில் அப்டேட் வர மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும். ஒரு நாள் மார்க்கெட் வேறு இல்லை அப்படின்றதுனால நாளைக்கு மொத்த வால்டிலிட்டியும் மார்க்கெட் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லோவர் ப்ரீமியம் செல் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் உஷாராகவே ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.